Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். Poco உடைய X5 சீரிஸ்ல இருந்து Poco X5 Pro இந்த February 6ஆம் தேதி லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லிருப்போம். சோ அது இப்போ அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பட் இது கூட எக்ஸஸா ஒரு போனஸ் ஸ்மார்ட் போன் Poco X5 5G அப்படின்ற ஸ்மார்ட் போனும் வரப்போகுது. ஆல்ரெடி Poco X5 Pro பத்தி நிறைய பார்த்துட்டோம். சோ அதனால இன்னைக்கு வீடியோல Poco X5 5G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன இருக்க போகுது, என்னெல்லாம் நமக்கு இருக்க போகுது, வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. So first இந்த Poco X5 5G இந்த ஸ்மார்ட் போனுக்கான லுக் எல்லாம் கிட்டத்தட்ட Poco X5 Pro நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரியான லுக்ல Redmi Note 11 சீரிஸ்க்கான அந்த லுக்ல தான் இந்த Poco X5 5G அப்படின்ற ஸ்மார்ட் போனுக்கான லுக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் மேபி Pocoக்கு ஏற்ற மாதிரி அந்த yellow கலர் அந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம். பட் எக்ஸாக்ட்டா என்ன மாதிரியான கலர் என்ன மாதிரியான டிசைன்ல கொண்டு வராங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பொறுமையா பார்ப்போம். பட் இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பத்தின ஆல்மோஸ்ட் லீக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அந்த வகையில ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான டிஸ்ப்ளேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க 120 Hz refresh rate சப்போர்ட் பண்ணக்கூடிய AMOLED panel டிஸ்ப்ளே கொடுக்க போறாங்க. 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED டிஸ்ப்ளேவா இந்த டிஸ்ப்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த வகையில 120 Hz AMOLED அப்படின்ற அந்த காம்பினேஷன் Poco X5 5G லயும் நமக்கு இருக்க போகுது. அதே மாதிரி மொபைலுக்கான பேட்டரின்னு வரும்போது 5000 mAh கான பேட்டரி இருக்க போகுது. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு இந்த செக்மெண்ட்ல எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த 33 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்க போகுது. சோ ஆஃப் கோர்ஸ் இது ஒரு நல்ல டீசென்ட்டான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த செக்மெண்ட்ல. சோ அந்த வகையில இது கொடுக்கிறது உண்மையிலேயே இந்த ஸ்மார்ட் போனுக்கு பாசிட்டிவா தான் இருக்க போகுது. அண்ட் இந்த மொபைலுக்கான பெர்ஃபார்மன்ஸ் சோ ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது பேர்லயே வந்துருச்சு இது ஒரு 5G ஸ்மார்ட் போன் Poco X5 5G தானே இருக்கு. சோ அந்த வகையில 5G ஸ்மார்ட் போன் தான், அந்த வகையில 5G ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போறாங்க. அதுலயும் Snapdragon உடைய 5G ப்ராசஸர் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது Snapdragon 695 5G அப்படின்ற இந்த ப்ராசஸர் தான் மோஸ்ட்லி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராசஸர் இது. அண்ட் Poco X5 5G ல இது யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் Snapdragon 695 5G உண்மையிலேயே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 5G ப்ராசஸர். அதனால இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த Poco X5 5G ல இந்த Snapdragon 695 5G நமக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா உண்மையிலேயே வர்த்தா இருக்கும். நல்ல ஒரு ப்ராசஸர் கண்டிப்பா யூஸ் பண்ணாங்கன்னா வர்த்தா தான் இருக்கும். அதே மாதிரி மொபைலுக்கான கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் பின்பக்கம் ட்ரிபிள் கேமராவுக்கான செட்டப் தான் இருக்க போகுது. பட் இந்த வாட்டி 64 மெகா பிக்சல் 50 மெகா பிக்சல் எல்லாம் இல்ல, 48 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் கொடுக்க போறாங்க. பிரைமரி 48 மெகா பிக்சலுக்கான ஒரு சென்சார் இருக்க போகுது. இது போக அல்ட்ரா வைடுக்கு 8 மெகா பிக்சல் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான 3 கேமரா பின்பக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. முன்பக்கம் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய யூசுவலான இந்த 16 மெகா பிக்சலுக்கான அந்த ஒரு செல்ஃபி கேமரா இருக்க போகுது. அந்த வகையில கேமரா ரியர் கேமராவும் நமக்கு கொஞ்சம் ஆவரேஜா தான் இந்த வாட்டி Poco X5 5G ல இருக்க போகுது. இது போக மத்தபடி அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கண்டிப்பா இதுல இருக்க போகுது. அண்ட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்லாம் எல்லாமே பேக்டா ஒரு கம்ப்ளீட் ஃபீச்சரா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் Android 12க்கு கீழே இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் மொபைலுக்கான பிரைசிங்னு பார்க்கும்போது இதுதான் எனக்கு பெரிய கன்ஃபியூஷனாவே இருக்கு. ஏன்னா ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா Redmi கிட்ட இருந்து லான்ச் பண்ண Redmi Note 12 5G அதே ஸ்மார்ட் போன் தான். ஏன்னா அதுல Snapdragon அப்படின்ற ஒரு 5G ப்ராசஸர் அங்கே ரெட்மியில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை மட்டும் மாற்றி Snapdragon 695 அப்படின்ற இந்த 5G ப்ராசஸரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. பட் ஆக்சுவலி இந்த Snapdragon 695 Snapdragon 4 Gen 1 விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ப்ரைசிங் Redmi Note 12 5G விட கம்மியாக கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகளும் இருக்குது. பட் அதே சமயம் Poco X4 Pro 5G அந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ப்ரைஸ் கட்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணப்போ 20,000 செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 15,000 செக்மெண்ட் அந்த Poco X4 Pro 5G ஸ்மார்ட் போனை சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் ஏத்திட்டாங்க, 16,500 கிட்ட இப்போ சேல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா இப்போ நாம சொன்ன இந்த Poco X5 5G ல சொன்னதை விட சில நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ப்ராசஸர் இந்த Poco X5 5G ல சொன்ன அதே Snapdragon 695 தான் அதுல இருக்கும். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கும். கேமரா செட்டப்லாம் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் போனை இப்போ மார்க்கெட்ல 16,500 சேல் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் போன் கண்டிப்பா அதை விட கம்மியான செக்மெண்ட் தான் ஆக்சுவலி செட் பண்ணணும். பட் ஆனா இதோட ரீபிராண்ட் Redmi Note 12 5G ஆல்ரெடி மார்க்கெட்ல 17,000 லான்ச் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க Poco X4 Pro 5G விட கம்மியான செக்மெண்ட்டுக்கு ஒரு 15,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ண போறாங்களா இல்ல Redmi Note 12 5G மாதிரி 17,000 செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ண போறாங்களா அப்படின்றது தான் क्वेश्चन மார்க்கா இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா Redmi Note 12 5G மாதிரி 17,000 லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் வர்த்தான ஸ்மார்ட் போனா இருக்காது. அண்டர் 15K செக்மெண்ட்ல செட் பண்ணாங்கன்னா ஓகே பா ரீசனபிளான ஸ்மார்ட் போனா இருக்கும் அப்படின்ற மாதிரி வேணாம் இருக்கலாம். ஸோ பாப்போம் February 6ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவில் லான்ச் பண்றாங்க. ஸோ லான்ச் பண்ணும்போது என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எக்ஸாக்டா என்ன ரேம் வேரியன்ட்டோட எடுத்துட்டு வராங்க அப்படின்றத பொறுத்து இந்த ஸ்மார்ட் போன் வர்த்தா இல்லையா அப்படின்றத இன்னொரு வீடியோல பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த Poco X5 5G ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுக்கு என்ன பிரைசிங் செட் பண்ணா கரெக்டா இருக்கும் உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க.